தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான கோவி செழியன் விவசாய மக்களின் கோரிக்கையான விவசாய கல்லூரி நிச்சயமாக அமைக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திமுக சார்பில் தொடர்ந்து 4வது முறையாக அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் இந்த திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் முடித்த நிலையில் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக கடுமையான வெப்பத்தின் சூழ்நிலையிலும் அதனை பொருட்படுத்தாமல் முதலில் வேலைதான் அடுத்த பிறகுதான் ஓய்வு என்ற அடிப்படையில் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி முழுவதுமாக தீவிர பிரச்சார பயணமானது மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இன்றைய தினம் திருவிடைமருதூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட வேப்பத்தூர், திருவிசநல்லூர், அம்மன்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்றைய தினம் இந்த தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக வேப்பத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் நின்று டீ ஆத்தி அதே போன்று தொண்டர்களுக்கு வழங்கியும் இங்க இருக்கக்கூடிய விவசாய மக்களை சந்தித்து அவர்களின் நிறைகுறைகளை கேட்டறிந்து வருகிறார். தொடர்ந்து அவரிடம் கேட்போம். ஐயா வணக்கம். இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைங்கிறது இந்த வேளாண் கல்லூரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. 10 ஆண்டுகளை எதிர்கட்சி வரிசையில் இருந்து நான் பணியாற்றிய போது கூட வேளாண் துறை அமைச்சரிடம், மாவட்ட ஆட்சித்தலைவரிடம், துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை வலியுறுத்தி இருக்கிறேன். 8 தொகுதிகள் தஞ்சை மாவட்டத்தில் இருந்தாலும் முழு விளைநலமுடைய தொகுதி நம்முடைய திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி என்று 10 ஆண்டுகள் எதிர்கட்சி, 5 ஆண்டுகள் ஆளுங்கட்சியின் பொறுப்பேற்று 3.5 ஆண்டுகள் கொரோனா, 1.5 ஆண்டுகள் உயர்கல்வித்துறை அமைச்சராக பணியாற்றி இருக்கிறேன். 10 ஆண்டு கால கோரிக்கை என்னவெல்லாம் இருந்ததோ இந்த தொகுதியில் அவைகளை எல்லாம் இந்த 5 ஆண்டு காலத்தில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் முதலமைச்சர் எனக்கு வழங்கினார். உதாரணத்திற்கு கடந்த 10 ஆண்டுகளில் மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்து காத்திருந்த பல லட்சக்கணக்கான மனுக்கள் நாடறியும், நானும் அறிவேன், நீங்களும் அறிவீர்கள். ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் சுமார் 2.5 லட்சம் பம்பு செட்டுகளுக்கு மின் மோட்டார் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வேளாண் துறைக்கு முதலமைச்சர் எடுத்துக்கொண்ட முழு முயற்சி. ஒரு காலத்தில் தூர்வாறுதல் என்பது பெயர் அளவில் இருந்தது. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி தான் கல்லணையை திறப்பதற்கு முன்பாக, மேட்டூர் அணையை திறப்பதற்கு முன்பாக ஆங்காங்கு டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற ஆறுகள், துணை ஆறுகள், வாய்க்கால்கள், பி கிளாஸ் வாய்க்கால் உட்பட அது தூர்வாரப்படும் என அதற்கு நிதி ஒதுக்கி அதற்கான கால அவகாசம் தந்து அந்த பணிகளை செம்மைப்படுத்தி முறைப்படுத்தி செய்து முடித்ததற்கு பிறகுதான் மேட்டூர் அணையை முதலமைச்சர் திறந்தார் என்பதும் நாடறியும். எனவே மீண்டும் சொல்வது, ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஒருவர் மேட்டூர் அணையையும் திறந்து கல்லணையையும் திறந்தார் என்ற ஒரு சகாப்தத்தை உருவாக்கியவர் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள். இது ஒருபுறம் இருக்க, இன்றைய தினம் விவசாயத்திற்கு தேவையான விளைபொருட்கள், வேளாண் விளைபொருட்கள், இடுபொருட்கள் இவைகளெல்லாம் முறையாக வழங்குவதற்கு வேளாண் துறையை முழு கவனத்தில் முதலமைச்சர் ஈடுபடுத்தி இன்றைக்கு வேளாண் துறை டெல்டா மாவட்டத்தில் புதிய புரட்சியை உருவாக்கி இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகள் நெல் விளைச்சல் எவ்வளவு, அரசு கொள்முதல் செய்தது எவ்வளவு, 5 ஆண்டுகள் நெல் விளைச்சல் எவ்வளவு, அரசு கொள்முதல் செய்தது என்ற புள்ளி விவரத்தை பார்த்தாலே முதலமைச்சர் ஆட்சியில் வேளாண் துறை, நெல் உற்பத்தி மற்றும் வேளாண் துறை சார்ந்த அனைத்து விவசாய உற்பத்திக்கும் முதலிடத்தில் இருக்கிறது. முதலமைச்சர் சிறு குறு தானியம் அதிகம் விளைவிக்க வேண்டும் என்பதில் அக்கறையோடு இருக்கிறார். ஆக எந்த வகையில் பார்த்தாலும் வேளாண் மக்கள், விவசாய மக்கள் எதை நினைக்கிறார்களோ அதை செய்து கொடுக்கக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். நீங்கள் சொன்னதை போல வேளாண் தொழில்நுட்பு சார்ந்திருக்கிற இந்த தொகுதியில் வேளாண் கல்லூரி வேண்டும், வேளாண்மை கல்லூரி வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. ஆடுதுறையில் புகழ்பெற்ற நெல் ஆராய்ச்சி மையம் 150 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் 10 ஆண்டுகள் எதிர்கட்சியிலும் கோரிக்கை வைத்திருக்கிறேன். ஆனால் தற்போது உயர்கல்வி அமைச்சரான பிறகு இந்த கல்லூரியுடைய 80 ஆண்டு கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் திருவிடைமருதூரில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்து திறந்து வகுப்புகளை துவக்கி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நிரந்தர கட்டிடத்திற்கும் நிதி ஒதுக்கீடு செய்து 18 கோடி ரூபாய் பூமி பூஜை போட்டு அதற்கான பணிகளும் நடக்கிறது. திருவிடைமருதூருக்கு ஒரு விடுதியையும் கொண்டு வந்திருக்கிறோம். இந்நிலையில் வேளாண் கல்லூரி வேண்டும் என்பது இந்த தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. கும்பகோணம் சார்ந்த தொகுதியின் கோரிக்கை. முதலமைச்சரிடத்தில் இதை எடுத்துச் சொல்லி இந்த 5 ஆண்டுகளுக்குள் வேளாண் கல்லூரி கொண்டு வருவதற்கு முழு முயற்சி எடுப்பேன். அதோடு துணை முதலமைச்சர் 2 தினங்களுக்கு முன்பு பிரச்சாரத்துக்கு வந்த பொழுதும் அவரிடத்தில் எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். அவரும் அதற்கான ஏற்பாட்டை செய்து வருவதாக சொல்லியிருக்கிறார். எனவே வேளாண் கல்லூரி திருவிடைமருதூரில், ஆடுதுறையில் கொண்டு வருவதற்கு களத்தில் இருக்கிற வேட்பாளராக நிச்சயமாக முதலமைச்சர் எடுத்து சொல்லி கொண்டு வராக பணியாற்றுவேன், பாடுபடுவேன். அதோடு 3 முறை நின்று 4வது முறை களத்தில் தளபதி நிறுத்தியிருக்கிறார். மதசார்பற்ற கூட்டணி சார் நிறுத்தியிருக்கிறார். தோழமை கட்சி தோழர்கள் மிக அருமையாக என்னோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்தவரை எந்த வகையில் எளியவனாக, அடக்கமுடையவனாக, தூய்மையானவனாக, நேர்மையானவனாக இந்த தொகுதியில் பணியாற்ற வந்தேனோ 15 ஆண்டுகள் அதே பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன்.
மக்கள் திமுக மீதும் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். 230 நாளுக்கு 200 வெல்லும் என்று முதலமைச்சர் சொன்னார். இன்னைக்கு திருவிடைமருதூர் தொகுதி ஏற்பட்டிருக்கிற எழுச்சி தமிழ்நாட்டு மக்கள் தலைவர் எழுச்சி 234க்கு 234 வெல்லும் என்ற நிலை உருவாக்கி இருக்கிறது. எனவே டெல்டா மாவட்டம் முழுவதும் தளபதியின் கோட்டை நிரூபிப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ஐயா, வாழ்த்துக்கள்.